முத்தத்தை தார வாத்து தந்தேன் தங்கச்சி சொல்லாம போறாள் அண்ணே இந்த மச்சி உசுறு மட்டும் வச்சிருக்கேன் தாரின் தங்கச்சி உன்னத்தானே அம்மா நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன் உன் பேரை சொல்லி சொல்லி மனச பொங்க வச்சேன் உன்னத்தானே அம்மா நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன் உன் பேரை சொல்லி சொல்லி மனச பொங்க வச்சேன் உறவுக்கு உயிரூட்ட தவிச்சாதான் தாலாட்டு வாத்தாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி கண்ணீரில் நீராடுது துயரங்கள் உயருதமா பழுத்தவரை வெள்ளமா அத்தனையும் தெரிஞ்சிருக்கும் கல்லு போல உள்ளமா இன்னும் வர தாமதமா இதுதாட உன்மதமா வாத்தாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி உனக்கும் எனக்கும் இருக்கும் வழக்கு முடியாதா இருண்ட கிடக்கும் மனதில் கிழக்கு விடியாதா எரியும் உயிரில் கருணை மழையும் பொழியாதா அழுது தவிக்கும் குரலில் அமுதம் வழியாதா பூமி நடந்த வானம் அதிர பாதம் படட்டுமே சூழும் வினைகள் தேடி முடிக்க சூலம் வரட்டுமே பணியும் புதிரும் போதாதா இனியும் துயரம் தீராதா இதுவும் சரியா
टाइगर का हुक्म। உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. உன் உசுரை பார்த்து வானங்கூட குறுகுமே மெல்ல. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. உன் உசுரை பார்த்து வானங்கூட குறுகுமே மெல்ல. சாமி போல வந்தவனே, கேட்க முன்னே தந்தவனே, நான் வணங்கும் நல்லவனே, நல்ல உள்ள கொண்டவனே, ஒட்டு மொத்த சின்னத்துக்கும் சொந்தம் நீதானே. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. உன் உசுரை பார்த்து வானங்கூட குறுகுமே மெல்ல. உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே, முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே, ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய். உன் உறவென்பது யுக யுகங்களை கடந்ததுதானே. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. உன் உசுரை பார்த்து வானங்கூட குறுகுமே மெல்ல. உசுருக்குள்ள பேரு எழுதி வச்சேன், உன் மூச்சில் என் மூச்சை சேர்த்து தச்சேன், உன் மேல மட்டும்தான் ஆசை வச்சேன், என்கிட்ட என்ன நான் பேச வச்சேன். உன் பார்வைப்பட்ட நேரம் நான் வேறிருந்து போனேன். உன் வேர்வைப்பட்டதால ஊரறிந்து போனேனே. உசுருக்குள்ள பேரு எழுதி வச்சேன், உன் மூச்சில் என் மூச்சை சேர்த்து தச்சேன். நீ எனக்கு போதும், நான் நிறைஞ்சு வழியிறேன், பூமி பந்த போல நான் தானா சொல்லுறேன். நத்த கூட்ட போல நான் உனக்குள் அடங்குறேன். சத்தமின்றி ஒன்று நான் முழுசா முழுங்குறேன். குலசாமி போலத்தான் என் முன்னால நிற்கிற, மரங்கொத்தி போலத்தான் என்ன நீ கொத்துற. ஒரு கோழி குஞ்ச போல என பொத்தி வைக்கிற.
தெரிக்க. அதை நான் வழிபடுகிறேன். இந்த நாடக விழாவிற்கு வருகை தந்துள்ள மாநில இளைஞரணி துணை செயலாளரும் நமது நண்பருமான முத்துராஜா அண்ணார் அவர்களையும், பாண்டியன் மண்டல இளைஞரணி செயலாளர், சங்கர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர், சிவா புதுச்சத்திரம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர், சங்கர் சேந்தமங்கலம் ஐஜேகே ஒன்றிய கழக செயலாளர், ஸ்ரீராம் பைனான்ஸுடைய மேனேஜர், இவர்கள் அனைவரையும் மற்றும் இந்த நாடக விழாவை காண வந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என இந்த நாடகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்று, இந்த நாடகத்தில் முதலாக நமது ஊர் தம்பி குமரேசன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் மட்டும், ஏன்னா நேரம் கலந்து செல்வதால் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, பார்க்க நண்பர்களே,
இங்கே தலைமை பொறுப்பை ஏற்று இங்கே நடத்தி வருகை புரிந்திருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் முத்துராஜா அண்ணன் அவர்களே மற்றும் இளைஞரணி பொறுப்பாளர்களே, புதுச்சேரி ஒன்றிய பொறுப்பாளர்களே, சேந்தமங்கலம் ஒன்றிய பொறுப்பாளர்களே, பார்க்கவன் பொறுப்பாளர்களே, காலமும் நேரமும் கடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இங்கே நம்ம எல்லாம் வருக வருக என்று வரவேற்பை நிகழ்த்தி அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, அருமை மாப்பிள்ளை சுகுமார் அவர்களே, பார்க்கவன் பாய்ஸ் நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முட்டான முதற்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நாடகம் முடியும் வரை நீங்கள் எல்லாம் கடைசி வரை இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். இளைஞரணி செயலாளர் ஒரு சில வார்த்தைகள் இந்த நாடகத்தை தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அண்ணன் முத்துராஜா அவர்களுக்கும், இங்க வந்து பாண்டி அண்ணன் மண்டல இளைஞரணி துணை செயலாளர், சங்கர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அவருக்கும் இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேனேஜரும் சேந்தமங்கலம் ஐஜேகே ஒன்றிய கழக செயலாளருமான பாண்டியன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஸ்ரீ மகாமாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு புட்டானம் புகழ் சுகுமார் பெருமிடம் வழங்கும் பார்கவன் பாய்ஸ் ஐஜேகே பெருமிடம் நடத்தும் தங்கைக்காக இன்னும் சிறப்பான நாடக விழா நிறைவேற உள்ளது. அனைவரும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் பாரிவேந்தர் புகழ் வாழ்க, டாக்டர் இளையவேந்தர் புகழ் வாழ்க. வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் இந்தியாவின் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்க இருப்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் 4 பிரம்மாண்டமாக பதவியேற்று இந்தியாவின் பிரதமராக 3ஆம் முறையாக வர இருப்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே விழாவை சிறப்பாக வந்திருக்கும் அண்ணன் முத்துராஜா அவர்களையும், பாண்டியன் அவர்களையும், சிவா அவர்களையும், பொட்டணத்து நாயகன் நாடகத்தை எந்த ஊர்ல சிறப்பாக நடத்தி கொடுக்கும் அண்ணன் சுகுமார் அவர்களை வாழ்த்தி இந்த நாடகம் பிரம்மாண்ட வெற்றி பெறும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய ஜனநாயக கட்சி பார்க்கவன் பாஸ் பெருமையுடன் 29ஆம் படைப்பாக நமது பாரிவேந்தர் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் ஆசியுடனும் திரு ரவி பச்சமுத்து இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் அவர்களுடைய நல்லாசியுடனும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நாடக விழாவிற்கு ஐஜேகே மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு முத்துராஜா அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொண்டும் இந்த நாடகத்தை துவக்கி வருவரும் இந்த நாடகத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். என்ன ஒரு அதிசயம் என்றால், இந்த மாரியம்மன் திருவிழா போட்டவுடன் கடந்த 30 நாட்களாக கடும் வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வெயிலின் தாக்கத்தை இந்த மாரியம்மன் சக்தியால் உடனடியாக இந்த பகுதி பூரா குழுவிற்கு நாம் முதலில் மாரியம்மனுக்கு ஒரு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் எங்கள் டாக்டர் பாரிவேந்தர், இளையவேந்தர், பொதுச் செயலாளர், இந்த மண்ணின் மைந்தர் பி ஜெயசீலன் அவருடைய சேந்தமங்கலம் ஒன்றிய தலைவர் திரு சுகுமார் அவர்கள் நமது தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். சங்கர் அவர்களுக்கு சேந்தமங்கலம் ஒன்றிய செயலாளர் சங்கர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். இந்த மண்ணின் மைந்தன் பொதுச் செயலாளர் நல்லாசியோடு இந்த பொட்டண வாழ் மக்கள் சிறப்பாக இந்த நாடகம் நடைபெறுகிறது. 29ஆம் படைப்பாக
ஆண்டுதோறும் 28 ஆண்டுகள் மிக சிறப்பாக நடத்தி வந்து இந்த 29ஆம் ஆண்டினுடைய நாடக துவக்க விழா இப்பொழுது நடைபெறுகிறது. தங்கைக்காக என்ற இந்த நாடகம், சமூக நாடகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமையட்டும். அதற்கு எங்களுடைய இங்கே வாழ்த்துறை வந்திருக்கும் சங்கர் இளைஞரணி அவர்களுக்கும், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிவா அவர்களுக்கும், மண்டல இளைஞரணி பாண்டியன் அவர்களுக்கும், இங்கே வாழ்த்துறை அமைந்திருக்கும் குமரேசன் அவர்களுக்கும், ஊர் பெரியவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே எடுத்துரைத்த ராஜேந்திரன் அவர்களுக்கும், முக்கியமாக இந்த விழாவின் நாயகன், இந்த நாடகத்தின் நாயகன் சுகுமார் அவர்கள் இந்த பொட்டணத்தில் எங்களுடைய இந்திய ஜனநாயக கட்சியின் ஒரு மிக சிறந்த அசைக்க முடியாத சக்தி என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். அவருடைய சுகுமார் என்பவர் இங்கே உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் எங்களுடன் வந்து உடனே கூறுகிறார். அவர்களுக்கு நாங்கள் இந்த இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக சுகுமார் அவர்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இந்த நாடகத்தை துவக்கி வைக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் சுகுமார் மூலமாக நாங்கள் எங்களுடைய டாக்டர் பாதிரிவேந்தரிடம் சொல்லி இந்த எந்த காரியத்தையும் நடித்து வெற்றிகரமாக உங்கள் கையில் கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது எங்கள் இந்திய ஜனநாயகத்தின் சார்பாக சுகுமார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறோம். சேந்தமங்கலம் ஒன்றிய ஐஜேகே தலைவர் சுகுமார் அவர்களுக்கு மாநில ஐஜேகே சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சிவா அவர்களுக்கு சுகுமார் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். ஐஜேகே மற்றும் பார்க்கும் பாய்ஸின் சார்பாக நடைபெறுகின்ற தங்கைக்காக என்னும் சமூக நாடகத்திற்கு வருகை புரிந்து சிறப்பித்த தலைமை தாங்கி கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது மாநில இளைஞரணி செயலாளரும் அவர்களுக்கும், சங்கர் ஒன்றிய செயலாளர்களுக்கும், சிவா, பாண்டியன் ஆகிய அனைத்து நண்பர்களுக்கும், குமரேசன், விஜயன் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும், நாடக நடிகர்கள் மற்றும் நடிகைகள், இங்கே வெளியூரிலிருந்து வந்து எங்கள் நாடகத்தை வருடா வருடம் தவறாமல் வந்து பார்த்து சென்று கொண்டிருக்கும் அந்த வெளியூர் கலா ரசிகர்களுக்கும் எங்களது பார்க்கும் பாய்ஸ் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாடகம் ஆரம்பம். பார்க்கும் பாய்ஸ் சார்பாக நமது சின்னதுரை மாப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். அவருக்கு போற்றுவது பார்க்கும் பாய்ஸ் அனைவருக்கும் போற்றுவதற்கு சமம். அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். சக்தி சூலம் சூலம் உலகாலும் சூலம் சூலம் ஓங்கார சூலம் சூலம் உயிர் காக்கும் சூலம் சூலம் மகமாயி சூலம் சூலம் மறுநீதி காக்கும் சூலம். நாகாளி
மரியாதை என் போட்டோவை கொடுத்துரு. மாமா இந்த பாரு மாமா, என் பொண்டாட்டியோட புடிக்கிட்டு தர. இருங்கடா. அண்ணனுக்கு தங்கச்சி என்னடா பிரச்சனை முதல்ல சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்லு. இங்க கேளுங்க மாமா. அண்ணியோட போட்டோவை வச்சு அண்ணன் அப்படியே மெய் மருந்து பாத்துட்டு வந்துச்சா, நான் அது கையில இருந்து வெடுக்குன்னு பிடிக்கிட்டு வந்துட்டேன். இதுதான் நடந்துச்சு. மாமா மரியாதையா போட்டோவை கொடுத்துரு. இங்க பாரு மாமா, நீயே இந்த நாயத்தை சொல்லு. வருங்கால அண்ணியோட போட்டோவை தங்கச்சி பாத்துட்டு இருக்கிறேங்கிற எண்ணம் இல்லாம என்ன அடிக்க வந்தது தப்பா இல்லையா சொல்லு. தப்புதான். தப்புதானே? சரி, இந்த நாய்க்கு நீயே பதில் சொன்னல. கேளு அண்ணன் என்ன பண்ணுச்சுன்னு. நான் போட்டோ தர மாட்டேன், நான் பார்க்கணும் முதல்ல. மாமா கட்டிக்க போற என் பொண்டாடிய நான் பாக்குறேன்னு தப்பா மாமா? தப்பே இல்லையா? அந்த அறிவு கட்டவ நான் பார்க்க கூடாதுன்னு போட்டோ புடிக்கிட்டு மாமா, தப்பு இல்லையா? தப்புதான். மாமா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ரெண்டு பக்கமா ஆமா ஆமான்னு இருக்க. நீ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றியா, நீ எனக்கு சப்போர்ட் பண்றியா சொல்லு. ரெண்டு பேருக்கு நான் தானே தாய் மாமா, உங்களோட நான் தானே சப்போர்ட் பண்றேன்னு. வேற யாரு பண்ணுவா? மாமா இங்க பாரு, நீ என் அண்ணனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணினா என் அண்ணன் மாமா மகளை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை கழட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் நீ அம்போட நிக்க வேண்டியதா. சொல்றது சொல்லிட்டேன். நீயும் உன் தங்கச்சியும் வாழ்நாள் முழுக்க இப்படி சந்தோஷமா இருக்கிறதாப்பா பார்க்கணும். அதான் என்னுடைய சந்தோஷம், அதான் என்னுடைய நிம்மதி. மாமா எனக்கு என் தங்கச்சியை விட்டா வேற யாரு மாமா இருக்கா இந்த உலகத்துல? உங்களையும் அவளையும் விட்டா இந்த ஊர்ல எனக்கு யாரு மாமா இருக்கா? ஒண்ணுன்னா என் தங்கச்சி கண்ணில இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது மாமா. மாமா நீங்க ரெண்டு பேரும் முகம் வாடி நின்னீங்கன்னா, என் தாய் மாமனும் என் தங்கச்சியும் முகம் வாடி நின்னீங்கன்னா என்னோட மனசு தாங்காது மாமா. இதே கண்களை நினைக்கிறா எனக்கு தங்கச்சிவே நீங்க எங்களை தங்க மாட்ட பார்த்து பார்த்து எங்களுக்கு என்னடா குறை? சந்தோஷமா இருக்க செய்து என்ன புரிஞ்சுக்கோ. உங்க காதலுக்கு நான் தகுதியே இல்லாதவன். இங்க பாருங்க, உங்களோட சுயநலம் இல்லாத அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட பேசணும் பழகணும் என் மனசு தவிக்குது. ஏன் இதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? வேண்டாம் தங்கம்மா, வேண்டாம். ஏன்னா குடவன் கொம்பு தேனுக்கு மேல ஆசையே படக்கூடாது. ஏன்னா உங்க தகுதிக்கும் உங்க அந்தஸ்துக்கும் நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன். நீ வந்துட்டு கோயிலில் இருக்க சாமி மாதிரி அதை வந்துட்டு கோயிலில் வச்சு பார்க்கணுமே தவிர்த்து அதை சொந்தமே கொண்டாடக்கூடாது. இங்க பாருங்க, தகுதி பார்த்து காதல் வரதே இல்லையே. அதே மாதிரி நான் உங்களை மனசார விரும்புறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க, நிச்சயமா எங்க அண்ணனோ எங்க மாமாவோ நம்ம கல்யாணம் ஏத்துக்குவாரு. நம்மளை கண்டிப்பா வாழ வைப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருட்டுற வாழ எனக்கு நீங்க வெளிச்சம் கொடுக்கறான்னு சொல்றீங்க. ஆனா அன்பா வந்து என்கிட்ட பழகி என்ன அனாதை ஆக்கிட்டீங்கன்னா அது என்னால. போத நிறுத்துங்க. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நிமிஷமே என் மாமாவையும் அண்ணனையும் விட்டுட்டு வர நான் தயாரா இருக்கேன். நீங்க வாழ தயாரா இருக்கீங்களா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். போதுமா? அவளை கேளுங்க மாமா. என்ன என்னடா கேட்க சொல்ற? பக்கத்து தோட்டத்துக்காரன்ட்ட பல்லடிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறான். இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசிட்டு இருக்காங்க. அதை உண்மையான கேளு மாமா. கோயில் குளம்னு குமார அடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறான். அதே உண்மையான கேளு மாமா. அண்ணே, இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக மாமா கிட்ட இப்படி புலம்பிட்டு இருக்க? சொல்லு. அது ஒண்ணும் இல்லம்மா, நீ ஏதோ நம்ம பக்கத்து தோட்டத்தை வேலைக்கார பையன் கூட ஏதோ காதல் சுத்துறேன்னு சொல்லி பல பேர் பேசுறான்னு சொன்னா வருத்தப்படுறாமா. வேற என்ன தங்கம், உன் வாழ்க்கை கெட்டு போய் நீ அவமானப்பட்டா என் மனசு தாங்காதுமா. நம்ம குடும்பத்தில் இது வரைக்கும் காதல் கத்திரிக்காய் என்ன யாரும் பேரை கெடுத்துட்டு போனதில்லம்மா. தங்கம், உன் மனசுல ஏதாவது அந்த மாதிரி ஐடியா இருந்தா அதை அடியோடு அடிச்சிருமா. அண்ணே, இங்க பாரு, உன் தங்கச்சி என்னைக்குமே அப்படி நடந்துக்க மாட்டா. அந்த பையன் ரொம்ப நல்லவன். நம்ம தோட்டத்துல வேலை செய்யறான், வெகுளியா பேசுவான். சொல்ல போனா அவன் அப்பா அம்மா இல்லாத அனாதை பையன். நல்லா பழகுவான், நல்லா பேசுவான். அதனாலதான் அவங்ககிட்ட நான் பேச பழகுனேன். இங்க பாரு,
உனக்கு நான் அவன் கூட பேசுறது பிடிக்கலனாலும் பழகுறது பிடிக்கலனாலும் இனிமே நான் பேச மாட்டேன். சரியா? நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் உன் தங்கச்சின்னு. தங்கம், நான் உன்னை தப்பு சொல்லலாமா? நீ சந்தோஷமா இருந்தா இந்த அண்ணன் எவ்வளவு சந்தோஷமா வேணாலும் இருப்பான். நம்ம மாமா மக மாணிக்கத்துக்கும் உனக்கும் கல்யாணம் பேசி, அதே மாதிரி மாமா மக அழகமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பேசி முடிச்சு வச்சிருக்கமா. அண்ணே, நீ யார கட்டிக்க சொல்றியோ அவங்கள நான் கட்டிக்க தயாரா இருக்கேன். ஏன்னா எனக்கு உன் சந்தோஷம் தானே ஏன் சந்தோஷம். ஏடா செல்வராசு, ஏடா உன் தங்கச்சி நீயே சந்தேகப்படலாமா? ஆனா ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா நம்ம தமிழையை தப்பா தானே சொல்லுவா. நாக்கு பையில அதை கேட்டு நாமளே சந்தேகப்பட்ட நல்லா பேர் இருக்குது. ஏடா என்ன மச்சான், எங்க சித்தப்பா விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்குது மச்சான். எங்களுக்கு எல்லாமே எங்க தாய் மாமா தான் மச்சான். என்ன மச்சான், தங்கச்சிக்கும் உனக்கும் இன்னும் 2 நாள் தான் இருக்கு. என் தங்கச்சியை உன்னால பார்க்காம இருக்க முடியலையோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். அப்படியே சந்தைக்கு வண்டி மாடு கட்டிட்டு வந்தேன். சரி போற போக்குல உங்களையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் மச்சான். தங்கம்மா, உன் மாமக மாணிக்கு வந்திருக்கான், காப்பி தண்ணி கொண்டாமா. சித்தப்பா காப்பி எதுக்கு சித்தப்பா? பேச்சுவார்த்தையா முடிஞ்சு போச்சு கல்யாணம்னு. நான் இருந்து விருந்தே சாப்பிட்டு போறேன் மச்சான் வீட்டுல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா. தங்கம்மா, காப்பி தண்ணி வேண்டாம், 3 பேர் சாப்பிட வரோம். சாப்பாடு இடத்துல நம்ம தோட்டத்துல போய் இலைய எடுத்துட்டு வாடா. மச்சான், நீங்க உள்ள போங்க, நான் தோட்டத்துக்கு போய் இலை எடுத்துட்டு வந்துடுறேன். உங்களை மறந்து இன்னொருத்த கூட என்னால சந்தோஷமா வாழ முடியாது. இந்த நிமிஷமும் கூட நான் வர தயாரா இருக்கேன். என் நிலைமையை புரிஞ்சுக்கங்க. காசு பணம் இல்லாத நானு உன்னை கூட்டிட்டு போய் என்ன கணமா பண்ண போறேன்? ஐயோ, இங்க பாருங்க, யாரோ காசு பணத்தை வச்சுட்டு வாழ போறது இல்ல. நான் உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. வாழ்ந்தா அது உங்க கூட மட்டும்தான். கட்டின புடவையோட வரேன்னு சொல்ற நீங்க, உன்னை கூட்டிட்டு போய் நான் எப்படி கணமா வாழுவேன்? அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் 2 நாள்ல எனக்கு கல்யாணம். இங்க பாருங்க, எங்க அண்ணன் பார்த்த மாப்பிள்ளை என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு பதிலா நான் மனசார நேச்சர் நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நாளைக்கே நம்ம போறோம். நீங்க ரெடியா இருங்க. சொல்றது சொல்லிட்டு தங்கம்மா வர சொல்லுங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டே இருக்குல்ல. மாமா, தங்கம்மாவை கூட்டிட்டு வாங்க மாமா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. ஏன் மாமா முகம் வாடி போய் நிக்கிறீங்க? மாசம் நிக்காம போய் நம்ம அழகமா கூப்பிட்டு வாங்கம்மா. தங்கம்மா நம்மள மோசம் பண்ணிட்டு போயிட்டு சொல்லுங்க. என்ன மாமா சொல்றீங்க? அந்த வேலைக்கார பையன் கூட உன் தங்கச்சி ஓடி போயிட்டு செல்வராசு. இந்த ஊர் உலகமே நம்ம மூஞ்சில காரியத்தை பொறுப்பாரி இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிட்டு போயிட்டான. உன் தாய் மாமா வளர்த்த பிள்ளை
தருதலையா போயிருச்சுடா செல்வராசு, தருதலையா போய். சித்தப்பா என்ன சொல்ற? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ கண்ணியமா வளர்த்திருந்தா அவையா கண்டவனை கூட்டிட்டு ஓட போறா. என்னை மனவளை நினைக்க வச்சு இந்த மனக்கோலத்துல என் மானத்தை வாங்கலான்னு எத்தனை நாளுக்கு உட்கார்ந்துட்டு இருந்தேன். காத்திருந்த மொண்டாட்டிய நேத்து வந்து கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்றேன். உனக்கு வெக்கமா இல்ல? உன் பேச்ச கேட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்துவிடுமா? என் புத்திய செருப்பால் அடிக்கணும். நீ சொன்னேன்னு சொந்த விட்டுமா கூடாது, சொந்தத்துல பொண்ணை கொடுத்து பொண்ணை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டல ஏன் தப்புதான். என்ன நடுத்தரவுல நிறுத்திட்டே சுத்தமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாண்ணா. உனக்கு நடக்காத கல்யாணம் எனக்கும் வேண்டாம். உனக்கு அது அவமானதான், அது எனக்கும் தானா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அவசரப்பட்டு மாலை கழட்டிடாதம்மா. ஒரு பொண்ணுக்கு மணவர வரைக்கும் வந்து அவ கழுத்துல இருக்கிற மாலை இறங்கி போயிட்டா மறுபடியும் அவ கழுத்துல மாலை ஏறுறதுங்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்லம்மா. என் தங்கச்சி பையன் உனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோம்மா. மாணிக்கா, கூட்டு குடும்பமும் குருவி கூடும் களைஞ்சு போக கூடாதுப்பா. நீதாப்பா பார்த்து ஏற்பாடு பண்ணு மாணிக்கா. அத்தை பக்கம் மாமக்களுக்குள்ள பிரிவினை வேண்டாப்பா. என் தங்கச்சி மக உன் தங்கச்சி எந்த குறையில்லாம பாத்துக்காப்பா. நீ பார்த்து பெரிய மனுஷன் பண்ணுப்பா மாணிக்கா. ஹலோமா, நம்ம அத்தை மகன் பண்ண தப்புக்கு அவன் அண்ணன் என்னமா பண்ணுவான்? இந்த கல்யாணத்தை நீ வேண்டாம்னு சொன்னீனா அவன் தங்கச்சிக்கும் என் தங்கச்சிக்கும் என்னமா வித்தியாசம்? என்னால உன் வாழ்க்கை பாதிக்கூடாதுமா. என்ன மாதிரியே நம்ம அத்தை மகனும் அவமானப்பட்டு நிக்க கூடாதுமா. நம்ம அத்தை மகன் ரொம்ப நல்லவன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க, அவனை கண் கலங்காம காலம் முழுக்க வச்சுக்கோமா. ஏன் தலையெழுத்து இதுதானா? அந்த ஆண்டவனாலேயே மாத்த முடியாதுமா. சித்தப்பா நாளைய மாத்த சொல்லுங்க. எனக்கு இந்த ஊர் உலகமே கேவலம் தான் பேசுற மாதிரி இப்படி பண்ணிட்டு போயிட்டாலேங்க உங்க தங்கச்சி. என் தங்கச்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான நான் கனவுல கூட நினைக்கலாமா? நாங்க அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் இவ்வளவு பொய்யாக்கிட்டு போயிட்டாமா. இல்லைங்க, என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட என் அண்ணன் முகம் மாடி நான் பார்த்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு சந்தோஷத்தை இழந்து நிம்மதி இழந்து இந்த ஊருக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு தலை குடிச்சு நிக்கிறாங்க. அம்மாடி, அவமானம் இந்த அண்ணனுக்கு மட்டும் இல்லம்மா, நம்ம எல்லாத்துக்கும் தான்மா. இல்லைங்க, இந்த ஊர் உலகம் என் அண்ணனை தான் கேவலமா பேசுறாங்க. இவங்கிட்ட என்ன குறையோ அதனாலதான் நிச்சயமான பொண்ணு இவனை விட்டுட்டு வேற ஒருத்தரோட ஓடி போயிட்டான்னு ஏன் நடந்தா கேவலமா பேசுறாங்க. அவமானப்பட்டவனுக்கு தாங்க அதோட வழி என்னன்னு தெரியும். அதாம்மா, ஓடி போனவளை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா நம்மளோட நிம்மதி கெட்டு போயிருமா. நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிருமா. நமக்கு இன்னைக்கு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா
பொழுது விடிஞ்சிருங்க. நமக்கு இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேர்த்துக்கும் என்ன நடக்கும்? மூணு முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி. முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. நான் காவலுக்கு மட்டுமில்லடி, உன் கட்டிலுக்கும் கட்டிக்காரண்டி. நான் சொடக்கெடுக்க சொல்லி தாரண்டி. நீ கிட்ட வாடி மூணு முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி. முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. பல்வரிச அது தாண்டி சீர்வரிச. பொண்டாட்டி முத்து முகம் அது தாண்டி சொத்து சொகம். உன்னோட உறவாட நான் சென்மோ எடுத்தேன். துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுத்தேன். பொண்டாட்டி கட்டுக்கோப்பாயிருப்பதனாலே நரம்பு துடிக்குது நரச்ச பின்னாலே. தங்கம் என்றும் தங்கந்தானே, லேச நரைச்சாலும் சிங்கந்தானே. மூணு முழம் மல்லியப்பூ உன்ன முட்டை கண்ணால் பாக்குறதோ. முட்டை கண்ணு மல்லியப்பூ உன்ன முட்டை சொல்லி கூப்பிடுதோ. சேத்துக்குள்ள பூத்துங்கூட தாமரைக்கு சேரு இல்ல. நீ வசரம் மிக வசரம் நான் எட்டி தொடவா. அடிக்கொடியே இளங்கொடியே நான் மடிமேல் விழவா. சோழ காட்டுக்குள்ள சுகம் கண்டதால காளங்கண்ணு குட்டி தூக்குதுவால. மாமனுக்கு தாங்கவில்லை, இனி மாறாப்புக்கு வேலை இல்லை. மூணு முழம் மல்லியப்பூ உன்ன முட்டை கண்ணால் பாக்குறதோ. முட்டை கண்ணு மல்லியப்பூ உன்ன முட்டை சொல்லி கூப்பிடுதோ. நீ காவலுக்கு மட்டும் இல்லையா, என் கட்டிலுக்கும் கெட்டிக்காரையா. நான் சொடக்கெடுக்க சொல்லி தரையா, நீ கிட்ட வாயா. மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி. முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. மாமா, உங்களோட தோட்டத்தை பக்கம் வராதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். தோட்டத்து வேலையில் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டில்
நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே? கண்ணை மூடுனா கண்ணுக்கு தூக்கம் எங்கப்பா வருது? கண்ணை மூடுனா கண்ணுக்கு கஷ்டம் தான்ப்பா தெரியுது. கண்ணுக்கு தூக்கம் எப்படிப்பா வரும்? என்ன மாமா, உடம்பு குடம்பு எதாவது சரியில்லைங்களா? வாங்க மாமா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். செல்வராசு, ஆஸ்பத்திரி போனா ஆமா உடம்புக்கு மருந்து தருவா, மனசுக்கு மருந்து தருவான. மனசு சரியில்லை செல்வராசு. என் தங்கச்சி சாகும் போது ஒரு 2 குழந்தையிலையும் நான் காப்பாத்தி கரை சேர்த்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அந்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியல. பார்த்துட்டேன் செல்வராசு, உன் தங்கச்சிய பார்த்தண்டா. கல்லையும் மண்ணையும் சுமந்துட்டு அந்த வேலைக்கார பையன் கூட போய் கஷ்டப்படுற செல்வராசு. கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பொண்ணோட வாழ்க்கை இன்னைக்கு மண்ணோட மண்ணாகி போச்சுற செல்வராஜ். என் நெஞ்சு பொறுக்கையா செல்வராஜ். மாமா, அவளுக்கும் நமக்கும் ஒட்டையெல்லாம் ஒரவழி ஆகி போச்சு மாமா. மாமா, நம்ம அழகம்மாளுக்கு 1 வாரமோ 10 நாளோ ஹாஸ்பிட்டலில் தேதி கொடுத்துருக்காங்க மாமா. நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்கள் வீட்டில் போய் மனசை குழப்பாத, நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குங்க மாமா. எனக்கு செக்கப் ஆஸ்பத்திரிக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மேஸ்திரி வந்தாருன்னா கூலி பணம் வாங்கி வச்சு மளிகை சாமான்லாம் வாங்கணும், மறக்காமல் வாங்கி வச்சுருங்க. அரிசி வாங்கணுமா? அரிசி அடுத்த வாரம் வாங்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, சத்தான சாப்பாடு சாப்பிட்டாதான் குழந்தை நல்லபடியாக பிறக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சரி, வாங்கிக்கலாம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதையும் வாங்கி வைக்கிறேன். ஒரு 10 முட்டை, அப்புறம் 1/2 கிலோ ஆப்பிள், 1/2 கிலோ மாதுளை, மறக்காம முருங்கைக்கீரை, இதெல்லாம் வாங்கணும். சரியா? கண்டிப்பா. சரிங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கடைக்கு போகலாம். கண்டிப்பா. நான் வந்துட்டு மேஸ்திரிகிட்ட போய் பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க பார்த்து பத்திரமா. சரிங்க, போயிட்டு வந்துடுறேன். வாடா பங்காளி. ஐயா வணக்கம் பங்காளி. ஐயா பங்காளிங்களா? என்னங்க ஐயா சொல்றீங்க? எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ண நீ கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணா அப்ப நீ எனக்கு பங்காளி தான்டா. ஐயா, தங்கம்மாவும் நானும் கல்யாணம் பண்ணுவோன்னு கடவுளை கூட நினைச்சு பார்க்கலங்கய்யா. இந்த விதி எங்களை விளையாடி சேர்த்து வச்சிருச்சிங்க ஐயா. அதே விதி தான்டா பங்காளி. உன் முன்னாடிய விதவியாக்க போகுது. நீ எப்படி கனவுல கூட தங்கம்மாவை கல்யாணம் பண்ணி உன்னை நினைச்சு பார்க்கலையோ, அதே மாதிரி நீ வாழ்ற வயசுல சாக போறேன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டா. உனக்கு என்ன துணிடா?
போதும்னு நினைக்கிறவன் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டது யாரு? ஐயோ கடவுளே, என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இனிமே நான் அனாதை ஆயிட்டேனே. என் பிள்ளையோட அப்பாவும் போயிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, என்னை வலித்தாங்க. அத்தகாரி ஒரு ஆம்பளை பையனை பெத்து போட்டா, இங்க உங்க ஒப்பங்கார ஒரு பொட்டை பிள்ளைய பெத்து போட்டா. அத்தை மயனை கட்டி வைட அருமை கேட்ட தாத்தா அழுவுறியா சாமி? அழுவாத சாமி. சாப்பாடு ரெடியா இருக்கு. நான் சாப்பாடு எடுத்து இல்லம்மா, எனக்கு பசிக்கல. வாழ வேண்டிய வயசுல என் தங்கச்சி மக வாழ்க்கை இழந்து நிக்கிற அழகம்மா. சின்ன வயசுல பொட்டு இழந்த பூ இழந்து அவ எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமரமா நிக்கிற அழகம்மா. அழகம்மா, ஓடி போனவ எப்படி போன நமக்கு என்ன? அவன் நல்லா வாழ்ந்தாலும் சரி, நாசமா போனாலும் சரி, நமக்கு என்ன சித்தப்பா கவலை? அழகம்மா, அவ பண்ண தப்புக்கு அவன் வயிற்றுல பிறந்த அந்த பச்சை பண்ணி என்னமா தப்பு பண்ணுச்சு? உன் குழந்தை உன் காலை ரசிக்கப்படுத்திட்டா அந்த காலை வெட்டி எரிஞ்சிருவேன். ஏதோ அவ கெட்ட நேரம், ஏதோ போறாத காலம், வேலைக்காரன் கூட போய் இன்னைக்கு ஒரு பிள்ளையை பார்த்துட்டு இன்னைக்கு யாரும் அனாதையா விதவையா நிற்கிறான். அவளை நீங்களே ஒதுக்கி வச்சா அவளுக்கு ஒரு ஆதரவு இல்லாம போயிடும். அழகம்மா, நீங்க பாருங்க, உங்களுக்கு அவன் மேல அக்கறை இருந்தா அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் எப்படியாவது வாழ வைங்க. எங்களுக்கு என்ன வந்துச்சு? தரங்கெட்ட தங்கச்சி மகளை இந்த தாங்குறீங்களே, எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? நீங்க பாருங்க, இன்னொரு தடவை அந்த ஓடுவாரி நாயை பத்தி மட்டும் பேசுறீங்க, நீங்க எங்க வீட்டு பக்கம் வராதீங்க, எங்க முகத்திலே முழிக்காதீங்க. நான் உசுரோடு இருக்கும் போது என் தங்கச்சி மகளுக்கு இந்த நிலைமைனா நான் இல்லாத காலத்துக்கு நீங்க எங்க அவளை பார்த்துட்டு போறீங்க? நீ தாயா பார்த்துக்க வேண்டிய நீங்க அவளை அப்படி தரக்குறவே பேசுனா இந்த ஊர் உலகம் சும்மா இருக்குமா? நாளைக்கு நீங்க எல்லாம் எங்கப்பா பார்த்துட்டு போற? அவளை நீ எங்க பார்த்துட்டு போற? ஐயோ சித்தப்பா, உங்க தங்கச்சி மக முக்கியம்னா அவளை கூட்டிட்டு போய் எங்க வாழ வைங்க. என்ன வந்துச்சு? நானே என் புருஷனும் உயிரோட இருக்க வரைக்கும் அந்த கோடகாலி நாய்க்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. மாமா, இங்கே உட்காந்துருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு வரலன்னு உங்க அண்ணன் மக மதியானத்துல இருந்து சாப்பிடாம உட்காந்துருக்கா மாமா. செல்வராசு, என் அண்ணன் மகளுக்கு நான் பாரமா இருக்க விரும்பலப்பா. மாமா, வாழ வந்தவளுக்கு நம்ம வாழ்க்கையை பத்தி என்ன மாமா தெரியும்? சின்ன புள்ள ஏதோ தெரியாம பேசியிருந்தா, தப்பு தவறு இருந்தா இந்த தங்கச்சி மகனுக்காக நீதான் மாமா மன்னிக்கணும். உங்களுக்கு ஏதாவது நான் குறை வச்சுனாப்பா? மாமா, எங்களுக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய இல்லாம நீங்க என்னைய நல்லா தான் மாமா வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா தான் மாமா வளர்த்திருக்கிறீங்க. செல்வராசு, வாழ வேண்டிய வயசுல உன் தங்கச்சியோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு செல்வராசு. அவ முழுசுன எவ்வளோ கத்தியால குத்தி கொண்டுட்ட செல்வராசு. வாழ வேண்டிய வயசுல உன் தங்கச்சி வாழப்பூ அன்னைக்கு வாடி போயிடுக்கிறா செல்வராசு. செல்வராசு,
நான் பிறந்துட்டு இருந்து இது வரைக்கும் எனக்குன்னு யார்கிட்ட எதுவுமே கேட்டதில்லப்பா. எனக்காக எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், பண்ணி தருவியா? என்னமாமா சத்தியம்? நான் எப்படி உன்னையும் உன் தங்கச்சி வளர்த்த ஆளாக்கணும், அதே மாதிரி நீ உன் தங்கச்சியும் தங்கச்சி மகனையும் வளர்த்த ஆளாக்குவேன். அவங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் காப்பாத்தி கரை சேர்த்த அவங்கள கைவிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. தாய்மாமனா இருந்து என் தங்கச்சி மகனையும் என் தங்கச்சியும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் கைவிட மாட்டேன் மாமா. இது உங்க மேல சத்தியம் மாமா. சில பேச எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. என் தங்கச்சி மாமா நீ அவங்களை கரை விட முடியும், எனக்கு வந்துருச்சு, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. என் தங்கச்சி மாமா, எங்களுக்கு தாய்க்கு தாயா இருந்து நீங்க அனாதாக்கிட்டு விட்டுட்டு போயிட்டீங்களா மாமா? இனிமே எனக்கு யாரு மாமா இருக்கா? மாமா யாரு மாமா இருக்கா எனக்கு? கண்ணை திறந்து பாரு மாமா. அன்பு சுமந்து சுமந்து அல்லோ பகலோ நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? அன்பு சுமந்து சுமந்து அல்லோ பகலோ இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? என்ன தவிக்க விடலாமா?
அண்ணன் முக்கியம் இல்லைன்னு அந்த வேலைக்கார பையன் ஓடி போனியோ அப்பயே அண்ணன் சேர்த்துட்டான். நீ இல்லைனா நானே என் குழந்தைய ஆளாத செத்து போயிடுவேன். தங்கம் உன்னை நினைச்சு நம்ம தாய் மாமன் நெஞ்சு என்னன்னு சொல்ற? மாமா செத்துட்டாரா? ஐயோ கடவுளே, என்ன ஒரு தாய்க்கு தாயா இருந்து வளர்த்துட என் மாமா என்னை விட்டுட்டு போயிட்டாரா? அண்ணா, உங்களோட பாசத்தையும் நேசத்தையும் புரிஞ்சுக்காம வந்த நாயா இன்னைக்கு அனாதையா நிக்கிறேன். எப்படியா வாழ வச்சு பாக்கணும்னு நினைச்ச எனக்கு இந்த ஆண்டை விட்டு சும்மாதப்பா. தங்கம், நீ இருக்குமா அனாதையா? உன்னை காப்பாத்த நான் இருக்குமா? நான் குடிக்கிற கஞ்சி உனக்கும் உன் மகனுக்கும் கொடுத்து நான் காப்பாத்த. ஒரு அடி எடுத்து வச்சுங்க, நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். பொண்டாட்டியை விட கூட பிறந்த தங்கச்சி உங்களுக்கு பெருசா போயிட்டாளா? கல்யாணத்தனைக்கு கண்டவனை கூட்டிக்கிட்டு ஓடணும். ஏன் தங்கச்சி வீட்டுல என்ன வேலை? மச்சான், உங்க கோபம் நியாயமானதுதான் மச்சான். என் தங்கச்சி பட்டின தப்புக்கு இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சு நிக்கிறான் மச்சான். உங்களை ஏமாத்திட்டு போனதுக்கு இன்னைக்கு அவ பூவை இழந்து பொட்டை இழந்து அனாதையா நிக்கிற மச்சான். மச்சான், நீங்க அண்ணன் தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து என் தங்கச்சி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மச்சான். நல்லா இருக்குது மச்சான், நீ சொல்ற நாயம் நல்லா இருக்குது. கல்யாணத்துக்கு என்னை மனவர கோலத்தில் நிக்க வச்சுட்டு என் ஆசையில மண்ணை போட்டுவா, எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடுவா, அவளை கூட்டியாந்து நடுவுல விருந்து வைக்க சொல்றியா? மச்சான், என் தங்கச்சி பண்ண தப்புக்கு அவ வயித்துல பிறந்த இந்த குழந்தை என்ன மச்சான் பாவம் பண்ணுச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு தாய் மாமனா இருந்து காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை இல்லையா மச்சான்? தங்கச்சியா செத்து போயிட்டாங்க, தாய் மாமனாவது மண்ணா கட்டியாவது மச்சான். தாய் மாமா உறவுங்கிறது இன்னொரு தாய்க்கு சமம் மச்சான். ஒரு தாய் மாமனா வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் மச்சான். ஒரு தாய் மாமனா இருந்து தான் கூட பிறந்த அக்காவோட பிள்ளைங்களுக்கும் தங்கச்சியோட பிள்ளைங்களுக்கும் ஒரு பார்த்து செய்யறான் பாரு மச்சான். அவன் தாயா தாய் மாமன். தாய் இல்லாத குழந்தைய வாடி வருகி நிற்கும் போது மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி காப்பாத்துறான் பாரு மச்சான். அவன் தாயா தாய் மாமன். நீங்க பாருங்க, ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல இதோ இந்த ஊடுகோல் இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணுங்க. எப்ப தங்கச்சி தான் முக்கியம் கூட்டிக்கிட்டு வந்தாரு அப்பவே தெரியலமா, நம்ம 2 பேரும் முக்கியம் இல்லைங்க. நானா தேடி போன வாழ்க்கையில தான் எனக்கு சந்தோஷம் நிம்மதி இல்ல. அறியாத வயசுல தெரியாம தப்பு பண்ணிட்டானே, என்ன மனசு மனசார ஏத்துக்கங்க. என்னடா உங்க கால்ல வேணாலும் விழறானே. ஆம்பளை சங்க மனுஷனுக்கு போனவன் அனாதையா
தங்கச்சி தடமாறி போனவதான், தப்பான வாழ்க்கையை தேடி போனவ கிடையாது. என் தங்கச்சி தப்பான வாழ்க்கைய தேடி போனது கிடையாது மச்சான். மச்சான், எனக்கு என் தங்கச்சிக்கு 1000 இருக்கும். அதற்காக நீ யாரியா? உனக்கு விருப்பப்பட்டா என் வீட்டுல இரு, இல்லைனா வெளிய போயா. மச்சான், நன்றி கேட்டவன ஆகியா? என்ன மனவரத்தை வச்சுட்டு உன்னை அவமானப்படுத்திட்டு போனவா தங்கச்சி இன்னைக்கு முக்கியமா போயிட்டா. நீ அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக என் தங்கச்சி உனக்கு கட்டி கொடுத்து இந்த மச்சான் இன்னைக்கு வேண்டாம் வேணாம். என்னையா முடிஞ்சு போச்சு. ஏமா எப்ப மச்சான பார்க்காம ஓ புருஷன் என் சட்டைய பிடிச்சாங்க. இன்னும் அவன் தான் எனக்கு எதிரி. அவனும் அவன் தங்கச்சியும் எப்படி நல்லா வாழ்ந்துறாங்கன்னு பாத்துறேன். அண்ணே, எப்படியாவது எங்களை வாழ வைங்க அண்ணே. அனாதியா நிக்கிற எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அண்ணே. வேணும்னா உங்க கால்ல 100 தடவை. தங்கம், நீங்க நம்ம இவங்க காலில் விழற, உன்னையும் உன் பிள்ளையும் காப்பாத்த நான் இருக்கமா. நான் குடிக்கிற கூழ குஞ்சம் அதுல உனக்கும் உன் மகனுக்கும் கொஞ்சம் கொடுத்து உன்னை நான் காப்பாத்துறமா. வாமா. தோள் மீது தாலாட்ட என் பச்சை கிளி தாய் போல தாலாட்ட என் தங்கமே நீ நிலவ கேட்டா பிடிச்சு தருவேன் உலக கேட்டா வாங்கி தருவேன் தோள் மீது தாலாட்ட என் பச்சை தாய் போல தாலாட்ட என் தங்கமே மண்ணு குதிரை நம்பி வாழ்க்கை என்னும் ஆத்திரங்க அம்மா நினைச்சாடா மாமே தடுப்பேண்டா வார்த்தை மீறி போன பாரு வார்த்தை மீறி போன பாரு வாழ்க்கை தவறி நின்னா கேடு மனசு பொறுக்கலடா என் மனம் தடுக்குதடா தங்கரதமே தூங்காயோ ஆழமழவே தூங்காயோ முத்துச்சரமே தூங்காயோ முல்லை வனமே தூங்காயோ
சரமே தூங்காதோ ஏண்டா டே ஏன் பண்ணாடே பண்ணையாடி கொடை போடுறானா உனக்கு கூட பிடிச்சிட்டு வரா இல்ல அதிகமா இருக்கு பண்ணாடே அதான் உனக்கு பிடிச்சிக்கிட்டா ஏன் கறி சத்தா எனக்கு என்ன நீ வேற ரெகுலர் ஓடுறா உன் பின்னாடி வந்து பிடிக்க முடியுமா சரி அதெல்லாம் விடு இப்படி நான் வெள்ளையும் சொல்லையுமா அலையிறத பத்தி ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க உன்னை பத்தி என்ன பேசுவாங்க அப்ப சம்பாரிச்சு கழுதியாட அவரை சுத்தி திரியிறான் இதெல்லாம் தண்டை சொத்துக்கு கூட ஆக மாட்டான் சுத்தி திரியிறான்னு கேவலமா பேசுறாங்க பகாலு அவங்க 2 வாரம் தான் சொல்லியிருப்பாங்க நீ 4 சேர்த்தி சொல்ற அவங்க சொல்றாங்களா இல்ல நீ சொல்றியா ஊருக்குள்ள தான் சொல்லிக்கிறாங்க சரி அது போட்டோம் எங்கடா நான் ஊருக்குள்ள வந்தவனே ஒரு பொம்பளைங்களை கூட காணா உங்களை கண்டா பொம்பளைங்க ஜாக்கெட்டு காணா பாவாடை காணா ஒருத்தி கூட ஊர்ல இருக்க முடியல பகாலு எல்லாம் ஓடி போயிடறாங்க கிளவி கூட இருக்க முடியல 70 வயசு கிளவி கூட உங்களை பார்த்தா ஓடி போயிடுறான் படி பிடிக்கலான்னு பயமா இருக்கிறது ஏடா என்னைய பார்த்து ஓடுறாளுங்களா உன்னைய பார்த்து ஓடுறாளுங்களா செனை கலைஞ்சவன சரி எங்கேயோ ஒருத்தி வரான்னு இன்னைக்கு ஊருக்குள்ள சொன்னாங்க அதனால நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் எங்க அவளை காணாம ஒரு சூப்பர் பேர் ஒண்ணு வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு தள்ளிக்க இத்தனை சோடு காம்பவுண்ட் சோத்தை வச்சுக்கிட்டு இருந்தா எங்கடா தெரியும் ஏன்னாடி அவனை கொலை பிடிக்க சொன்னாங்களா பங்காளி காய் வடை வெயில் நடந்து வந்து பார்த்தா என் மனசு வலிக்குது பங்காளி காய் வடை வெயில் வர்றத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது பங்காளி அதனால ஓடி போய் பிடிச்ச பங்காளி ஆமா இவர் பெரிய அப்படியே புரட்சி கலைஞர் ஆமா இதே ஒரு 60 வயசு கிளவி நம்ம ஊர் கிளவி போயிருந்தானா பிடிச்சிருப்பா அவளை எட்டி வச்சுட்டு நீ தள்ளிட்டு போயிருப்ப சரி அதெல்லாம் விடு எஸ்கியூஸ் மீ மேடம் எஸ் டெல் மீ இது வரைக்கும் நான் இந்த ஊர்ல உங்களை பார்த்ததே இல்ல போகும்போது கொடுத்துட்டு போயிருங்க சொல்லுங்க இது வரைக்கும் உங்களை நான் பார்த்ததே இல்ல இப்போ நல்லா பாத்து நீங்க ஊருக்கு புதுசா இருக்குது ஆமாங்க இந்த ஊர்ல இருக்க ஹாஸ்பிடல் இருக்கு பாத்தீங்களா ஆமா அதுக்கு புதுசா வந்திருக்க நர்ஸ் நான் தான் நர்ஸா என்னாச்சு என்னாச்சு வலிக்குதா அங்க இல்ல கொஞ்சம் கீழே இங்கயா கொஞ்சம் கீழே இங்கயா கொஞ்சம் கீழே கொஞ்சம் கீழே போனது பேர் நெஞ்சில நல்லா என் வாயை ஓட்டுற போகுது சொன்னமா யோ என்கிட்டே போய் சொல்றியா இந்த சுகுணா பொல்லாதவ ஜாக்கிரதை ஓ உங்க பேரு சுகுணாவா ஆமா என் பேரு முத்து உடையாரு எங்க ஊர்லாம் கொண்டமுத்து உடையாரு தான் கூப்பிடுவாங்க ஜமீன் இவரை பார்த்தா ஊரே கையெடுத்து கூப்பிடும் ஏய் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் எங்க பரம்பரை ஜமீன் பரம்பரை தான்டா என்ன பண்ணாடி சொல்ற ஆமாடா கீழே அடிச்சு அவுத்துறியா நான் பீலா கீழே ஆமா பீல அவுத்து விடுறேன் நீ வந்து புடிச்சிட்டு வந்து கட்டு புடியாடி பிறகு பீலா அவுத்து விடுவாடி இந்த மாதிரி சந்தேகம் உனக்கு எப்படி வந்துச்சான் அவன் உடம்பே சந்தேகத்துக்கு போறாங்க அப்படிதான் இருக்கு ஜமீனுங்கிற ஒரு ரிச்சா வண்டி ஒரு குதிரை வண்டி ஒரு கிடடா வண்டி ஏதோ ஒரு வண்டி வச்சிருக்கியா ஒரு ஜமீன் கோட்டையா வச்சிருக்கியா ஒரு மயிரம் இல்ல குடிசை இல்ல அப்புறம் ஜமீனு
மெயின் ரிஹர்சல்ல ஒண்ணுமே பேசாம இருந்தான். இப்ப எத்தனை பேச எப்படா இருக்கான்? ஏன்னா ஒரு ஜமீனுக்கு இப்படி இருக்கிறவன் கொடை பிடிச்சானா பனைக்காரில் இருந்தானா அது மீதி ஆகும். உன்ன மாதிரி தர்பூசணியாண்ட வச்சிருந்தனா உனக்கு தீனி போறதுக்கே சரியா போயிருது. அப்புறம் எங்க குதிரை வண்டி கொடுக்கிற வண்டி கூட வச்சிருக்க முடியாது. ஆமா, இவன் பேர் என்ன சொன்னீங்க? தொப்பைனா? என்னையா பேரு தொப்பை இங்க பையனு? கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. பகாலே என் பிரஸ்டீஜே போச்சு. லேடிஸ் கிட்ட பேர் சொல்றத உனக்கு எத்தனை ஆடு உனக்கு சொல்லிக்கிறேன். என்ன புஸ்டிஜி பேரு? என் பேரு சாருகான். என்ன பேரு? சாருகான். சாருகானா? மொவருக்கு எப்படி சாருகான்? அப்புறம் லேட்டஸ்டா இந்த பேர் சொல்ற பகாலே. ஏடி குஞ்சு மகன் வச்சுக்க நல்லா இருக்கும். சாகர் தண்ணி மோரல ஊத்துற மாதிரி இருக்கறான். சாருகானா? யோ, உங்க சண்டைலாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல இந்த ஊருக்குள்ள ஹாஸ்பிடல் எங்க இருக்கு காட்ட முடியுமா முடியாதா? நான் காட்டுறேங்க. வாசாமி. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய்யா, பாக்கிறதுக்கு பெரிய மனுஷமா வந்து இப்படி ஜொல்ல வடிச்சு பேசுறவங்க அறிவு இருக்கா? ஊருக்குள்ள பெரிய மனுஷன் அப்படித்தாமா இருக்கும். மூஞ்சி மொபைல் கட்டி போயா. தப்ப உனக்கு உடம்புல மட்டும் தப்பு இல்ல, மூஞ்சி ஃபுல்லா தப்பையில இருக்கு பாருடா. ஐயோ, என் கண்ணத்தை கிள்ளிட்டு போயிட்டாலே. பகாலே சீக்கிரம் ரெடி பண்ணிட வேண்டியதான். விட்டா டிக்கெட் விளையாடுது. விட்டா இப்படி எழுத்துட்டு போயிடுவா. நீ ரெடி பண்ணி என்ன பண்ண போற? அம்மா அம்மா சீக்கிரம் வாமா. நான் வேற கோயிலுக்கு போயிட்டு அப்படியே காலேஜ் போகணும். ஒரு நாள் லீவ் பண்ணா அப்பா எப்ப பார்த்தாலும் படி படின்னு உயிர் எடுக்கிறாரு. அட வாமா. ஏண்டி காலேஜுக்கு போறதுக்கு ஏன் இப்படி சலிச்சுக்கிற? நீ படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் தானே உன் அப்பா ஆசைப்படுறாரு. அம்மா அப்பா பத்தி பேசாதம்மா. அப்பா எப்பயுமே தங்கச்சி மகன் மேலதான் பாசம். எது கேட்டாலும் சத்தி சாப்பிட்டியா சத்தி தூங்குறியான்றாரு. அவருக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லம்மா. நீங்க பாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் மேல பாசம் இல்லாம தான் உன்னை காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாரா? இங்க பாருடி, நீ நினைக்கிற போதெல்லாம் ஒண்ணும் இல்ல, புரியுதா? இல்லம்மா, நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எதை எடுத்தாலும் அவனுக்கு தான். ஏன் ஒரு முட்டாய் வாங்கினா கூட அவனுக்கு தான் முதல்ல. ஒரு துணி எடுத்தாலும் அவனுக்கு தான் முதல்ல. அவன் மேல பாசம், என் மேல அவருக்கு பாசமே இல்ல. காலங்காத்தால ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்ட. இந்த படத்தை போடி, நேரா கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கி உன் பேர்லயும் உங்க அப்பா பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துரு, புரியுதா? போயிட்டு சீக்கிரமா வா. சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டேன், சாப்பிட்டு காலேஜ் கிளம்பணும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அம்மா அம்மா. சக்தி எங்கடா போன? காலையில இருந்து ஒன்று தோட்டத்தோட தொலைவுனேன், எங்கன்னே சொல்லல. ஏண்டா சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டல. இன்னைக்கு ஏன் எங்க போன? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அம்மா 4 மணிக்கே எழுந்திரிச்சு தேங்காயோட சந்தைக்கு கொண்டு போனோமா. உங்களை எழுப்பலான்னு பார்த்தேன். நீங்கள் வேலை செஞ்ச அலுப்பில் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. சரி போயிட்டு வந்துடலான்ட்டு போயிட்டு வந்துட்டோமா. டே சரி சரி, பிறந்த நாள் ஆகுதுமா, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வா, சரியா? அம்மா நீங்களும் மாமாவும் என்னை தெய்வமாக இருந்து பார்த்துக்கிற போது நான் எதுக்குமா கோயிலுக்கு போகணும்? என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீ 100 வருஷம் நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருக்கு. அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா. ஐயோ மறந்துட்டேன், இருடா எடுத்துட்டு வரேன். அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? டேய் நீ சாப்பிடாம நான் என்னைக்கிட்ட சாப்பிட்டுருக்கேன்? அதுவும் இல்லாம உன் கையால ஊட்டி விடாம நான் என்னைக்கு சாப்பிட்டுருக்கேன் சொல்லு? சரிம்மா, செல்ல அம்மாவுக்கு நானே ஊட்டி விடுறேன்.
நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டாலும் சரி நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே மாமா 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 டேய் இதென்ன வீடு நினைச்சியா இல்ல சத்திரம் நினைச்சியா என்னமோ திறந்து விட்ட நாய் கால் நுழைஞ்ச மாதிரி இந்த கத்திட்டு இருக்கற இல்லத்த மாமாவை பார்த்துட்டு போலாம் என்னது அத்தையா ஏய் யாருக்கு யார் அத்தை உன் அத்தைக்காரி எவன் கூடயே படுத்து புள்ளைய பத்திட்டு வருவா ஊர் பேர் தெரியாதவனுக்கு நான் அத்தையாக முடியுமா ஆளையும் மோவரையும் பாரு வந்துட்டான் அத்தை மாமான்னு உறவு கொண்டாடிட்டு வாடா சத்தி என்னடா நாய் உழைக்குதேன்னு பார்த்தேன்
உன்னை பார்த்துதான் வல்லு வல்லுன்னு கத்துதா? சத்தி, சூரியனை பார்த்து நாய் உழைச்சா சூரியனுக்கு கேடா, அந்த நாய்க்கு கேடா சத்தி. மாமா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. சத்தி, நீ தீர்க்காயுசா நல்லா இருக்கணும் சத்தி. மாமா, நம்ம தேங்காய் லோடு பணம் இந்தாங்க, இதுல 40,000 இருக்குது வச்சு. ஏடா சத்தி, இந்த பணம் உங்ககிட்ட இருந்தா எங்கடா போகுது? மாமா, நான் காடு தோட்டம்னு அங்கேயும் இங்கேயும் அலையிறவன். பணம் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன மாமா பண்றது? முதல்ல பணத்தை பிடிங்க மாமா. சத்தி, தோட்டம் தரவனு சுத்தாம இன்னைக்கு பிறந்த நாள், போய் நாமக்கல் பக்கம் சினிமா கிளிமா பார்த்துட்டு வாடா. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உனக்கு என்ன தோணுதோ அதை வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு வாடா. மாமா, நான் சினிமா கோயில்னு சுத்திக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம கரும்பு காட்டுக்கு 100 பேர் களை எடுக்க வராங்க. அதை யாரு மாமா பாக்குறது? சத்தி, எந்த வேலையா இருந்தாலும் தோட்டத்துல இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன்டா. நீ போயிட்டு கோயிலுக்கு சுத்திட்டு வாடா. மாமா, நல்லா இருக்குது மாமா உங்க நாயம். நானும் எங்க அம்மாவும் உசுரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க தோட்டத்துல எந்த வேலையும் செய்யக்கூடாது மாமா. ஏய் சத்தி, தோட்டத்துல உன் அம்மாவும் நீயும் மாடு மாதிரி வேலை செய்றீங்க. ஏன்னா கூலி கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறீங்க. மாமா, எங்களுக்கு என்ன மாமா செலவு? எல்லாமே நீங்க பாத்துக்கிறீங்க. சாப்பாட்டுல இருந்து துணிமணி நாங்க கேட்காமே எடுத்தாந்து கொடுத்துறீங்க. எங்களுக்கு எதுக்கு மாமா செலவு? நீங்க இருக்கிற போது நாங்க எதுக்கு மாமா பயப்படணும்? மாமா, இந்த தேங்காய் காசை புடிச்சிட்டு எனக்கு கோயிலுக்கு போறதுக்கு ஒரே ஒரு 100 ரூபா மட்டும் கொடுங்க மாமா. போதும். சரி, நீ சொன்னா கேட்கவா போற? இந்தா, நீ போய் சுத்திட்டு வா. மாமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வர வரலாம் நீங்க வீட்லயே இருக்கணும். இந்த காட்டுக்கு போறேன், அங்க போறேன், இந்த வேலையெல்லாம் வரக்கூடாது. சரிங்களா? வீட்லயே கம்மன் இருங்க. நான் வரேன் மாமா. பன்னிக்குட்டி கூட அழகாதான் இருக்குன்னு பெரியவங்க சொன்னது சரியா தாண்டா போச்சு. பாண்டியா, நான் முடிவு பண்ணிட்டேன்டா, ஒரு நாள் வந்தாலும் என் அத்தை மகளோட தான் வாழணும். ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் காணாம கூட நடக்காது. அது எந்த ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. பாஞ்ச மாட்டையே அடக்கி வளர்க்கப்பட்ட வேண்டிய காளைய தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மீன் துள்ளும். துள்ளு, உன் கழுத்துல நான் தாடி கட்டுற வரைக்கும் துள்ளு. என் அத்தை மகன் உன்னோட வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். எவனே வந்தாலும் அவனை எதிர்த்து நிற்பேன். சொல்ல பொண்ணுகிட்ட எதுக்குடா வம்பு பண்ணிட்டு இருக்க? அவன் என் அத்தை மகன், நான் அவன் மாமா மகன். நாங்க ஒட்டிக்குவோம், கட்டிக்குவோம். அது கேட்க நீ யாரா? நீ மாமா மாமனா, நான் அத்தை மாமன்டா. அத்தை மகனா? எங்க அத்தை மகன்? ஊர் பேர் தெரியாத வேலைக்காரன் கூட ஓடி போய் பிள்ளைய ஆடி துப்புறாங்களே, அந்த அத்தை மகனா? அப்ப நான் அழகனாயா? நீயே என் அத்தை மகளை உரிமை கொண்டாடும் போது உருத்தான தாய் மாமன் மகன் நான் எவ்வளவு உரிமை கொண்டாடுவேன்? உன்னை சொல்லி குத்தமில்லடா. உன்னை கூட்டியாந்து தோட்டத்துல குடி
வச்சான் பாரு என் மாமன். அவனை சொல்லணும். ஏய், என்னடா சொன்ன? என்ன பத்தி என்ன வேணுமாலும் பேசு. என் மாமனை பத்தி ஒரு வாரம் பேசுனா இங்கே அறுத்து போட்டு போயிடுவேன். என் அப்பனை பத்தி பேச என் மாமனுக்கு உரிமை இருக்கு. நீ யாரு? யாரா நீ இப்படி பேசுற? ஏய், நான் அத்தையே இல்லன்றேன். அத்தை மகன் எங்க இருந்து வந்தா? மாமா மகன் மயிர் மகன் சொந்த கொண்டாடி வந்த நடக்கிறதே வேற. உன்னையும் என் மாமனையும் பிரிச்சு வைக்கல. என் பேரு காளையடா. ஏய், நீ இல்ல, இந்த ஊரே திரண்டு வந்தாலும் என் மாமனையா என்னையும் பிரிக்க முடியாதுடா. என் மாமன் எனக்கு உசுர முடிச்சா உன்னை பிரிச்சு பாரு. ருசியான கரும்புனா வேரோட குடிக்க எறிய வேண்டியதுதான். போக போக ஏதாவது பார்க்க போற காளையனோட ஆட்டத்தை. என்னையாச்சு உனக்கு தூக்கிட்டு வரேன்? என்னாச்சு? இடுப்பு கிட்ட போடுச்சு. அது ஒண்ணு இல்ல சுகுணா, மெத்தப்படியில இருந்து கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். பண்ணாடி ஒழுங்கா உண்மை சொல்ல சுகுணா கிட்ட. ஏய், மானத்தை வாங்காதடா, கம்முன்னு ஏறா செனப்பையா. நடந்தது என்ன? ஒழுங்கா உண்மையை சொல்ல, அப்பதான் கரெக்டான ஊசி போட முடியும். என்ன நடந்துச்சு நீ சொல்லு. சுகுணா, நீ சொல்லிட்டு என் புஜ்ஜு குட்டி பக்கத்துல பாண்டி குட்டி மாதிரி இருக்கலாம். டீச்சரை பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. டீச்சரு குழந்தைக்கு பாடம் நடத்திட்டாங்க. டீச்சர் வந்து என்ன கேள்வி கேட்டாங்க? பூனை எதை குடிக்கணும்னு கேட்டாங்க. டீச்சர் பக்கத்து வீட்டுல குழந்தைக்கு பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. டீச்சர் வந்து குழந்தைகிட்ட பூனை எதை குடிக்குன்னு கேட்டிருக்காங்க. பூனை எதை குடிக்கணும்னு கேட்டாங்க. இந்த ஆளு கம்முறத விட்டு டீச்சர் பாலை குடிக்கணும்னு சொல்லிட்டாரு. உண்மை அந்த டீச்சரை மொத்தி ஊரே சேர்த்து மொத்தி இடுப்புல உடைச்சி இந்த ஆளுக்கு தேவையாது. பாவி, உனக்கு அறிவு இருக்கு, அப்படிதான் கேட்பாங்களா? இன்னும் 4 மொத்தி இருக்கணும். உனக்கு இப்ப போதுமாடா? மனசு அப்படியே குளு 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 குளுன்னு இருக்குமே. சரி இரு, வலி போற மாதிரி ஊசி எடுத்துட்டு வரேன். அம்மா பண்ணாடி, உனக்கு என்ன மாதிரி ஊசி வேணும்? நல்ல கவர்ச்சியான ஊசி வேணுமா, இல்ல கவர்ச்சியே இல்லாத ஊசி வேணுமா? அது என்ன கவர்ச்சியான ஊசி, கவர்ச்சி இல்லாத ஊசி? கவர்ச்சியான ஊசினா நமிதா ஊசி, நயன்தாரா ஊசி, நக்குமா ஊசி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. நீ சொல்ல கேப்பியா? அப்ப முதல்ல எனக்கு ஊசி போடுங்க. சென ஊசி இருந்தா அவனை போட்டு விடு. வேறனே சனையாதான் இருக்கான். சரி, அது போட்டோம். எனக்கு நயன்தாரா ஊசியே போடு. நயன்தாரா ஊசி உனக்கு? ஆமா. யோ, ஏன் தெரியுமா இந்த ஊசி பேர்ல இங்க வச்சிருக்கேன்? சாதாரண சேலை ஜாக்கெட்டுக்கு அவன் பேர் வைக்கும் போது என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி தானே சொன்னேன், நிறைய கஸ்டமர் வருவாங்க, அதுக்காக. அவனுக்கோ குத்துறதுக்கு உங்களுக்கு பேரு எடுத்துட்டு வந்து போறீ போறீ வருவாரு. அவளை விட மாட்டேன் நாடகம் முடியற வரைக்கும். ரெடியா? பண்ணாடி காட்டு. சேர்த்து தொலைட்டு நல்ல விஷயம் போடு. யோ, டிக்கி காட்டியா? பின்னாடி டிக்கி வாயா. யோ, இன்னும் ஊசியா போல, அதுக்குள்ள இந்த இணுங்குற. அது என்னமோ தெரியல சுகுணா, உன் கை பட்டவனே ஆட்டோமேட்டிக்கா ஆடுது. ஊசி உடஞ்சே போறேன்.
தூக்கணும். போட்டியா? போட்டேன். ஊசிய போட்டேன். அப்பாடா, இவனா ஊசி போட்டவன அந்த டீச்சரை போய் இல்ல கால்ல விழுந்து கும்பிட்டு நான் போய் சோள தின்ட்டு படுக்கிறேன். என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது. இன்னைக்கு நயன்தரா கூட ஒரு பார்த்துட்டு இரு, நான் வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்துட்டு வரேன். இவனை பாத்துக்கோ. நீ எங்க பணியாடி எவ்வளவு ஆர்வமா போறான். நல்ல ஊசியா தான் எனக்கு ஒரு திரிசா ஊசி ஒன்று போடு. யாருக்கு? திரிசா ஊசி. திரிசா குச்சி மாதிரி இருக்கா? நீ இப்படி புடிச்ச தூக்கி போறதுக்கா? வேற நடிகை பேருக்கு நல்லா யோசிச்சு உன் சைஸுக்கும் இதுக்கும் அதுக்கும் தகுந்த மாதிரி கேளு. நமிதா நமிதா இப்ப சொன்ன பாத்தியா? அது வேணா நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். உங்க பன்னாடி மாதிரி நீ ரசனை கேட்டவன்ல, நீ இந்த மாதிரி விஷயத்துல பட்டு விவரமா இருக்க. மத்தது எதுவும் தெரியாது. இந்த மாதிரி இதுல என்னென்ன வேணும் என்னென்ன பண்ணுங்களோ தெரியுது. அப்புறம் என்ன பண்றது? பங்காளி எவ்வளவு உஷாரா இருக்கிறான். அது மாதிரி தான் நாமளும் இருக்கணும். இதுல மட்டும் உஷாரா இரு. தூக்கி காட்டு போடுறேன். ஏய் நான்சென்ஸ். இங்க நான் பார்த்து பயந்து சாவறதுக்கா? உள்ள போய் பாருடா. ஜெட்டி போட்டுறியா? கரும போ. மூஞ்சி முகம் எங்கடா காசு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா காசு எடுக்கிறக்காப்புல இவன் காசு ஊத்த போயிட்டானா இருக்குது. எங்க போனா? அங்க தெரியலாம் பாருங்க. அப்படியே திரும்பி பாருங்க. அங்க அங்க
தண்ணீர் கேட்கும் கண்டே தாகம் தணிஞ்சதா பட்டி கிடக்குது ஊரளவு இதில் வெட்டி எடுத்தது ஓரளவு அன்பேனே அதிசய சுரங்க வடிடு 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 நேரம் நல்ல